இங்க ஒரு பொண்ணோட தலை crocodileோட வாய்க்குள்ள இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணோட தலை முதலியோட வாய்க்குள்ள இருக்கிறத பாக்குறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தா எல்லாருமே ரொம்ப பயந்து போய் அந்த பொண்ணை காப்பாத்ததா நினைப்பாங்க. ஆனா இவர் ரொம்ப பொறுமையா போயிட்டு இந்த பொண்ணை வெளியே இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணை எழுந்துட்டு வந்துட்டீங்களா, நீங்க என்ன பார்த்து பயந்துட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இந்த பொண்ணு எப்பவுமே இவர் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது எப்பவுமே இவ இறந்து போயிருக்க மாதிரியே ஒரு டிராமாவை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணும்போது இவர் உண்மை நினைச்சு ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணி ரொம்ப பயந்துட்டாரு. ஆனா அப்பதான் இந்த பொண்ணு எழுந்து வந்துட்டு இதெல்லாம் பிராங்க் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான வேஷங்களை போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு இறந்து போயிட்ட மாதிரி இந்த ஹஸ்பண்டை பயமுறுத்திட்டு இருக்கா. இவருமே இனிமேல் இவளோட டார்ச்சர்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பதான் ஒரு நாள் இந்த பொண்ணு எதுக்காக இப்பெல்லாம் பண்றான்ற காரணமே இவருக்கு தெரிஞ்சது. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதனால இவளோட அப்பா வந்துட்டு ரொம்ப சோகமா இருப்பாரு. அவர் எப்படியாச்சும் சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேஷம்லாம் போடுவா. அதனால அவங்க அப்பாவுமே சிரிப்பாரு. அதனால இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.